ரம்யா பண்ண போற காரியத்தினால ரொம்பவே கடுப்பாகி செண்முகம் ஓங்கி ஒரு அறை விட்டுடுறாங்க. எங்க எப்படி பேசிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்க உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு அறை விடுறாங்க. அந்த அளவுக்கு ரம்யா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுலதான் தெரியும் இந்த ரம்யா எவ்வளவு கேவலமான வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாவே வீட்டில் பெரியவங்க ஆம்பளைங்களா இருக்கும்போது மரியாதையா நடந்துக்கணும், அதுதான் நாகரிகம். ஆனா இந்த ரம்யா, அதுவும் சண்முகம் ஊருக்கே பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார். அப்படி இருக்கும்போது அவரை இவ்வளோ கொச்சப்படுத்துறதுனால தான் செண்பகத்துக்கு இவ்வளோ கோவம் வந்துடுச்சு. அண்ணன் சொல்றாங்க, பால் சம்பை எடுத்துட்டு போய் பால் எல்லாருக்கும் சூடு பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரம்யா பால் சூடு பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா பால் சூடு பண்ணி கொடுத்ததுனால எல்லாருக்குமே கொடுத்தவங்க இவங்க 2 பேருக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை. அப்பதான் செண்பகம் கேட்குறாங்க, என்னம்மா உன் மாமனாருக்கும் குழந்தனாருக்கும் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் அவங்களுக்கு கை கால் இல்லையா, அவங்க எடுத்துக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா, என்னதான் நமக்கு அவங்களுக்கு வேண்டாதவங்களா இருந்தாலும் நம்ம இப்பெல்லாம் கண்டிப்பா பேசக்கூடாது, அது நல்லதுக்கு இல்லை. அது உங்க மாமனார் வயசுல ரொம்ப மூத்தவர், மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சாரி ஆண்டி, என்னாலலாம் கண்டிப்பாக அப்படிலாம் கொடுக்க முடியாது, நான் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அது மட்டும் பத்தாதுக்குன்னு கால் மேலே கால் போடவுமே கோவம் வந்துடுது செண்பகத்துக்கு. என்ன ரம்யா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன ஆண்டி பேர் சொல்லிலாம் கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பண்ற காரியத்துக்கு உன்னை அப்படிதாம கூப்பிட்டாமனும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படிதான் கால் போட்டு உட்காராங்களோ, உங்க மாமனார் தானே இப்படிதான் உட்காருவியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சுளீர்னு கோவம் வந்துடுது. அவங்களுக்கும் சரி சரவணனுக்கும் சரி கோவம் வந்துடுது. மேடம் என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா மேடம், அப்பாவா இருந்தா கால் போட்டு உட்காரக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவருக்கு கண்ணே கலங்கி தலையை கீழே குமிஞ்சிடறாரு. என்னதான் பகையா இருந்தாலும் இந்த மாதிரி அவங்க அப்பா தலை கீழே குமிஞ்சதை சரவணன் பார்த்ததே இல்லை. மனசே ரொம்ப கஷ்டமாயிடுது, நம்ம பொண்டாட்டி பண்ற காரியத்தினால அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு அப்போதான் புரிய வருது. உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அம்மா இவளை நீ என்னன்னு பார்த்துக்கோன்னு சொல்லவுமே அப்போதான் கேட்குறாங்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, நல்லபடியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் சரி வராது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன ஆண்டி பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா, நீ பண்ணுறதுக்கெலாம் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, அப்படி இருக்கும்போது பேச்சும் இப்படி தான் இருக்குன்னு சொன்னதுனால கோவம் வந்துடுது. எல்லா தப்பும் ஏன் தப்பு தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது, என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மன்னிப்பு கேளு உங்கள் மாமனார்ன்னு சொல்லும்போது, சத்தியமாக என்னால் கேட்கவே முடியாது ஆண்டின்னு சொல்லும்போது, என்ன நீ இப்படி இருக்க, முத நாளே இப்படி இருந்தால் குடும்பம் எப்படிமா நடத்த முடியும்னு கேட்க, குடும்பம் நடத்துறதுக்காக நான் வரலையே அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. உடனே கோபம் தாங்க முடியல, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிய வருது. அப்போ தான் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லி தரலன்னு கேட்க, எங்கள் அம்மாவை பற்றி பேசாதீங்க ஆண்டி, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவ பேச, என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே மிகப்பெரிய சண்டை வர ஆரம்பிக்குது. சண்டை வரவுமே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்ததுமே, நான் அவங்க யாருமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது செண்பகம் மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதான்னு கேட்கும்போது, முடியவே முடியாதுன்னு சொல்ல ஓங்கி பல்லாருன்னு அறவுடுறாங்க ரம்யா கன்னத்தில். ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்னை அடித்ததுக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்பட போகிறீங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் வருத்தப்பட போகிறேன், நான் என்றைக்குமே வருத்தப்படவும் மாட்டேன், வருத்தப்பட போகிறதும் கிடையாது, வருத்தப்பட போகிறது எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரம்யா இருந்துக்கிட்டு, இதுக்கு மேலே பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ள மொத்த பேரையும் நான் ஆட்டி வைக்கிறேன். சரவணான்னு சொல்கிறாங்க, எவ்வளோ திமிரு இருந்தால் எங்கள் அம்மா முன்னாடியே நீ இப்பெல்லாம் பேசுவேன்னு சொல்ல, உங்கள் அம்மாவாக இருந்தால் கொம்பா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு, இதுக்கு மேலே பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிரச்சனை பெருசாக தான் ஆக போகுது. இது எல்லாத்தையுமே பார்த்து நான் சும்மாவோட பாட்டு ஆஃப் ஆயிடுச்சேன்.
சும்மாவே விட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் பிரச்சனைகள் வரதான் போகுது. அது எல்லாத்தையுமே இந்த ஊரே பார்த்து சிரிக்க போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்துட்டு அண்ணன் சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்குமே இல்லைடா, உங்கள் எல்லாருக்குமே வந்து பிரச்சனை வரதான் போகுது. அது எல்லாத்தையும் நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் ரம்யாவோட உண்மையான கேரக்டர் அவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. இதனால் பார்க்கலாம். அண்ணன் வந்து சொல்கிறாங்க, இவன் எல்லாமே வந்து வேணும்னே தான் பண்ணுறான், இதுக்காக தான் நான் ரொம்ப போராடினேன், நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஆனால் இப்போ வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. இவ்வளோ நாளாக இருந்த அண்ணன் வேற, இப்போ இருக்கிற அண்ணன் வேற. ஒரு வாட்டியும் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்து தாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே தாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ணன் உண்மையிலுமே வந்து ரியலி கிரேட்டு தான். ஏன்னா அண்ணன் இருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அடுத்து இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவனா தெரியும். என்ன பண்ணுறாங்க? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப்